So good evening students, today we will see the current affairs analysis dated from 26th September 2024, first article related to the Project Tiger, Project Cheetah. So the article on this September 17, 2022 first time we introduced cheetah. So in the world we have Asiatic cheetah, அப்புறம் ஆஃப்ரிக்கன் சீட்டா. ஸோ ஏஷியாட்டிக் சீட்டா வந்து இந்தியாவில் இருந்துச்சு 1952 வரைக்கும். அதுக்கப்புறம் இட் வாஸ் எக்ஸ்டிங்க்ட்னா லாஸ்ட்டாக பார்த்தது 1950. இட் வாஸ் அனௌன்ஸ் எக்ஸ்டிங்க்ட் இன் 1952. சரியா? ஸோ 1952 இட் வாஸ் அனௌன்ஸ் எக்ஸ்டிங்க்ட். அதுக்கு பிறகு ஸோ அதுக்கு முன்னாடி இது எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கான ரீசன் அக்பர் பீரியடில், முகல்ஸ் பீரியட்லலாம் அதிகமாக வேட்டைகளுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ அது மாதிரி கேபிட்டிவில் வச்சுருந்தாங்க. 1000க்கு அதிகமான சீட்டாஸ் வேர் கெப்ட் கேப்டிவ் டூரிங் அக்பர் பீரியட். ஸோ நம்ம நாய் வளர்க்குற மாதிரி அவங்க வந்து சிறுத்தை வளர்த்துருக்காங்க. சரியா? சீட்டா அது மாதிரி நிறைய வேட்டைகளுக்கு பயன்படுத்துவாங்க. அப்புறம் ஹண்டிங் ப்ராக்டிசஸ் மத்திய பிரதேஷில் அதிகமான ப்ராக்டிஸ். சத்தீஸ்கரும் மத்திய பிரதேசம் இதோட மெயின் பெல்ட் ஏரியா. சரியா? ஸோ அது எக்ஸ்டெண்ட் ஆகிருச்சு. அதுக்கு பிறகு லைக் இப்போ எங்கே இருக்குன்னா ஈரானில் இருக்குது. ஈரானில் ஸோ இட்ஸ் இன் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் கேட்டகரி. 50லேருந்து 70 இருக்கும், அவ்வளோதான் டோட்டலாக. ஸோ 1970 இந்திரா காந்தி டைம் பீரியடில் வி மேட் அன் அக்ரிமெண்ட். வி ட்ரைட் டு கன்வின்ஸ் தி ஈரான் கவர்மெண்ட் அவங்களுக்கு நம்ம ஏஷியாட்டிக் லயனை கொடுக்குற மாதிரியும், ஏஷியாட்டிக் லயன் அப்புறம் நமக்கு அவங்க சீட்டா தர்றது மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வச்சுருந்தோம். பட் ஃபைனலி இட் வாஸ் கேன்சல்ட். ஈரானியன் ரெவல்யூஷன் டைம் பீரியட் 1971. ஸோ அதனால் அது கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி அது முடியலை. அதனால் அப்படின்றது தான் ஆஃப்ரிக்கன் சீட்டா கொண்டு வந்திருக்கு. ஸோ இட்ஸ் இன் வல்னரபிள் ஸ்டேட்டஸ். அப்புறம் சைட்ஸில் அப்பெண்டிக்ஸ் 1 தட் இஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ். அப்பெண்டிக்ஸ் 1 கேட்டகரி. ஏஷியாட்டிக்கை பொறுத்த வரைக்கும் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். சைட்ஸில் அப்பெண்டிக்ஸ் 1. ஓகே, தென் இம்பார்ட்டண்ட்டாக இப்போ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது செப்டம்பர் 17. இது ஆர்டிக்கல் வந்ததுக்கான ரீசன் 2 வருஷம் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு அது வந்து சர்வைவ் ஆகிருக்கு அப்படின்றது. ஸோ 2 டேர்மில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். செப்டம்பர் 17 ஃபஸ்ட்டு பேட்ச் வந்துச்சு, 8 சீட்டாஸ். செகண்ட் பேட்ச் 23 நவம்பர்னு நினைக்கிறேன், 12 சீட்டாஸ். இப்போது 20 சீட்டாஸ் கொண்டு வந்தோம். அதில் நம்மகிட்ட இப்போ இருக்கிறது 14. 6 இறந்து போயிடுச்சு. அப்புறம் இதுகளுக்கு பிறந்த குட்டிகளும் இறந்து போச்சு. இப்போ 1 தான் சர்வே ஆகுது, கப். சரியா? அதுக்கான ரீசன் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸோ எந்த கண்ட்ரிலேருந்து கொண்டு வந்தோம், இது நமீபியா. இப்போ வறட்சியில் மாட்டிகிட்டு இருக்குல்ல, அந்த கண்ட்ரி தான். நமீபியா கண்ட்ரிலேருந்து நம்ம கொண்டு வந்தோம். ஸோ இப்போ எந்த இதில் கொஸ்டின்ஸ் கேட்டால் எந்த வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் எந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க? குனோவ் நேஷ்னல் பார்க். செகண்ட் பிளேஸ் அதுவும் ரீசனாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். மத்திய பிரதேஷ் தான். இதுவும் மத்திய பிரதேஷ், அதுவும் மத்திய பிரதேஷ். இன் காந்தி சாகர். எல்லாம் மறக்க வேண்டியது, 1 மாதம் தான் ஆச்சு அது டிஸ்கஸ் பண்ணி. காந்தி சாகர் செகண்ட் ஹோமாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இனிமேல் அது சர்வே ஆகும் அப்படின்றது சொல்லப்படுது. ஏன்னா முதல் வந்தப்போ அதுக்கு ஃபீஸிபிலிட்டியாக இல்லை. இப்போ அது வந்து மியூட்டேஷன் இல்லைன்னா அடாப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற சொல்லப்படுது. ஸோ மெயினாக இந்தியாவில் சர்வே ஆகாததுக்கான ரீசன் ப்ரேஸ் ஸ்கேர்சிட்டி. தட் இஸ் உணவுகள், அதுக்கேற்ற உணவு, ப்ராப்பராக உணவுனா அது வேட்டையாடக்கூடிய உயிரினங்கள் இல்லை அப்படின்றது. அது மாதிரி அது வந்து ஆரிட் ஃபாரஸ்ட் ஏரியா, கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம், செமி ஆரிட் ஏரியாவில் தான் அதிகமாக இருக்கும். இந்தியாவில் அப்படி பெருசாக ரொம்ப வெப்பமும் ரொம்ப புல்லும் நிறைந்த பகுதி ரொம்ப கம்மி. அதனால் அதுவும் ஒரு ரீசன். ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதும் அதுக்கு ஆபத்தை உருவாக்கும், கிளைமேட் ரிலேட்டட். அப்புறம் ஹேபிடேட் கன்சர்வேஷன் எஃபர்ட் ரொம்ப கம்மி. நம்ம மைனிங் ஆக்டிவிட்டீஸ், ஸோ ஃபாரஸ்ட் ஹண்டிங் ஆக்டிவிட்டீஸ், இல்லீகாலிட்டி அதிகம். இதெல்லாமே ரீசனாக சொல்லப்படுது. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி US-led security, US கிரியேட் பண்ண
மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப். இதில் they have created a மினரல் செக்யூரிட்டி ஃபினான்ஸ் நெட்வொர்க். யூஎஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப்னால் என்ன அப்படின்னா, இதில் நம்ம 2022 இது உருவாக்கப்பட்டுச்சு யூஎஸ்ஆல். 2022 it was created. ஸோ 23 இந்தியா ஜாயின் பண்ணாங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ். கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னால் என்னது? லித்தியம், கோபால்ட், நிக்கல், ரேர் எர்த் மெட்டல்ஸ். நீங்கள் இப்போ கன்னியாகுமரியில் இஷ்யூ இருக்குல்ல, தோரியம், எல்லாமே கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஸோ இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லித்தியம் வந்து பேட்ரி, இவி பேட்ரிஸ் லாங் லைஃபுக்காக. அது மாதிரி கோபால்ட்டும் பேட்ரிஸுக்கு பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி நிக்கல் பேட்ரி. ஸோ ரேர் எர்த் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரியான. ஸோ இனிமேல் ட்ரான்சிஷன் நம்ம போயிட்டுருக்கோம் ஈவிக்கு. அப்படின்றப்போ வி நீட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். அதனால் வி மேட் திஸ் பார்ட்னர். ஸோ அவங்க உருவாக்குனது நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நம்ம கண்ட்ரியில் கம்மியாக இருக்குது. ஸோ வி நீட் டு ஹேவ் ஃப்ரம் தி குளோபல் சப்ளை செயின். இதில் 13 கண்ட்ரிஸ் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. அதில் இந்தியா ஒரு கண்ட்ரி, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, கனடா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அர்ஜென்டினா இதெல்லாம் வரும். அர்ஜென்டினா கூட பொலிவியா, சிலி, தட் இஸ் அ லித்தியம் ட்ரையாங்கிள். தெரியும்ல, லித்தியம் ட்ரையாங்கிள் கண்ட்ரிஸ் இப்படி வரும். அர்ஜென்டினா, பொலிவியா, சிலி. ஸோ இந்த கண்ட்ரிஸ் கூட வி மேட் பார்ட்னர்ஷிப். அர்ஜென்டினா கூட பண்ணியிருக்கோம். லித்தியம் ட்ரையாங்கிள்னால் வேர்ல்டில் அதிகமான லித்தியம் இங்கே தான் இருக்குது. அந்த கண்ட்ரிஸை படிச்சுக்கோங்க. மேப் லித்தியம் ட்ரையாங்கிள். அது மாதிரி கிரசன்ட், கோல்டன் கிரசன்ட், கோல்டன் ட்ரையாங்கிள். இட்ஸ் ஃபார் நார்கட்டிக்ஸ், ஓபிஎம் ட்ரேட். கோல்டன் கிரசன்ட்ன்றது இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இங்கே வந்து ட்ரக்ஸ் அதிகமாக விளைவிக்கக்கூடிய நாடுகள். அது மாதிரி கோல்டன் ட்ரையாங்கிள் இந்த பக்கம் வரும், சவுத் ஈஸ்டில். சரியா? மியான்மர், தாய்லாந்து அண்ட் தென் லாவோஸ். கரெக்ட் தானே? வியட்நாம். ஓகே ஓகே. லாவோஸ் வரும், வியட்நாம் வராது. வியட்நாம் இஸ் அ பார்ட், ட்ரேடில் வர மாதிரி. ஓகே, எனிவே. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ மினரல் பார்ட்னர்ஷிப்பில் லித்தியம் ட்ரையாங்கிள் படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த 13 கண்ட்ரிஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம இருக்கோம் இதில் 13 கண்ட்ரிஸும் நம்ம ஒர்க்கப் பண்ண முடியாது. இப்போ இதுக்கு வந்து இதை எடுக்கிறது வந்து ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து எடுக்கிறது டெக்னாலஜிக்கல் வைஸில் எடுக்கிறாங்க. மைனிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற டெக்னாலஜி வேணும். ஒரே கோபால்ட் மட்டும் தனியாக கிடைக்காது, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். லித்தியம் அதே மாதிரி தனியாக கிடைக்காது. இந்தியாவிலையும் இருக்குது ரிசர்வ். ஸோ இதெல்லாம் எடுக்கிறது வி நீட் ஃபண்ட். ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் பேங்க் க்ரியேட் பண்ணலாம். டெவலப்மெண்டல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நம்ம இங்கே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க்லாம் வச்சுருக்கோம்ல, ஐசிஐசிஐ, வி ஹேவிங் ஐடிபிஐ பேங்க், சிட்பி பேங்க், ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க். அது மாதிரி சின்ன ஒரு டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், எக்ஸ்போர்ட் கிரெடிட் ஏஜென்சிஸ் இதை க்ரியேட் பண்ணலாம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபண்டிங் பண்ணுறதுக்கு, லோன் கொடுக்கறதுக்கான ஏஜென்சிஸ் வந்து காமனாக க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக அதுலேயே இந்தியா ஜாயின் பண்ணியிருக்கு. அதுக்கு பேர் தான் மினரல் செக்யூரிட்டி ஃபினான்ஸ் நெட்வொர்க்குன்னு போட்டிருக்காங்க பேர். தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ், ஸ்பைஸ் போர்டு. ஸ்பைசஸ். ஸோ ஸ்பைசஸ் வந்து உங்களுக்கு தெரியும், ஸ்பைஸ் போர்டுன்னு ஒன்று இருக்குது. நம்ம ஸ்பைஸில் ஃபேமஸ், அதனால தான் யூரோப்பியன்ஸ் இந்தியாவுக்கு வந்தாங்க. ஸோ ஸ்பைசஸை ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுல அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த அமைப்பு. 1987 ஸ்பைஸ் போர்டு ஆக்ட் மூலமாக இது கிரியேட் பண்ணப்படுது. ஸோ ஷோ த பிடிஎஃப். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கீழே வரும். இட்ஸ் அன் அட்டானமஸ் பாடி. R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான ஸ்பைசஸ் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும், கலப்படங்கள் இல்லாமல் ப்ரமோட் பண்ணுறது. அது மாதிரி எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன், வெளிநாடுகளுக்கு ப்ரமோட் பண்ணுறது இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்பைஸ் சீடுன்னு பேர். தட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் இஸ் சஸ்டைனபிலிட்டி ஸ்பைசஸ் செக்டார் த்ரூ ப்ரோக்ரெசிவ் இனோவேட்டிவ் கொலாபரேட்டிவ் இன்டர்வென்ஷன் ஃபார் எக்ஸ்போர்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்கீமோட டியூரேஷன் 15th ஃபினான்ஸ் கமிஷன் 2025-26 ஸ்டார்ட் ஆக போகுது. இதோட மெயின் வந்து GI டேக் ப்ராடக்ட்ஸுக்கு வாங்குறது, அது மெயின் குறிக்கோள். அப்புறம் க்ளீன் அண்ட் சேஃப்டி ஸ்பைசஸ், அப்புறம் வேல்யூ அடிஷன் பண்ணுறது. அயோடைஸ்டு சால்ட்டெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி வேல்யூ அடிஷன் பண்ணுறது.
ஸ்பைசஸோட இன்குபேஷன் லேப்ஸை க்ரியேட் பண்ணுறது, அது ரிசர்ச்சுக்காக. ஸோ இதான் அதோட பர்பஸ். ஜஸ்ட் நெய்ம் மட்டும் போதும், இதில் நீங்கள் டீட்டெயில்டெல்லாம் படிக்க வேணாம். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி 10 years ஆஃப் மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட். அது வந்து 10 வருஷம் ஆச்சு, என்னத்தை பண்ணியிருக்கு அப்படின்றது, என்ன சாதிச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், அவங்க கீழே தான் வரும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கீழே வரும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், அவங்க தான் அதை வெளிநாட்டுகளுக்கு போகக்கூடியது, இந்தியாவுக்குள்ளே ட்ரேடிங் நடக்கிறதையும் கண்ட்ரோல் பண்ணுறவங்க, பர்மிஷன் கொடுக்குறது, எஃப்டிஐ இதெல்லாம் கேட்டகரியெல்லாம் வரும். தென் 27 செக்டார்ஸ் வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, எக்ஸ்போர்ட் கேட்டகரியில், பொருட்கள் உற்பத்தியில். அதில் டார்கெட் என்ன அப்படின்னா 27 செக்டார்ஸ் கொண்டு வரணும் மேனுஃபேக்சரிங்கில். தென் 10 crore அடிஷ்னல் ஜாப் க்ரியேட் பண்ணணும் 2022க்குள்ளாடி. 10 கோடி இல்லை, 15 கோடியே க்ரியேட் ஆகிருக்கும். அடுத்தண்ணா ஓகே, ஃபோக்கஸ் ஆன் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னா எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்துறது. சிரிப்பு தான் வருது, வேறு என்ன பண்ண. எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்துறது, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ மேக் இன் இந்தியாவில் நிறைய இண்டஸ்ட்ரீஸை க்ரியேட் பண்ணுறது. அது மாதிரி 27 செக்டார்ஸை இதுக்குள்ளே கொண்டு வருது ப்ரமோஷன் கேட்டகரியில். அது மாதிரி கவர்மெண்ட் அஸ் அ ஃபெசிலிட்டேட்டர் ஆக்ட் பண்ணுவாங்க. லோன் கொடுக்குறது இதுக்கு எல்லாமே கவர்மெண்ட் வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க ஃபெசிலிட்டேட்டராக. சரியா, தே வில் கிவ் த பிளாட்ஃபார்ம். அதனால் இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மொபைல் ப்ரொடியூசராக மாறியிருக்கோமா சைனாவுக்கு பிறகு. சரியா, அப்புறம் பிஎல்ஐ ஸ்கீம் 1.97 lakh crore வந்து இதுக்கு கிடச்சிருக்கு ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுனால. பிஎம் கதி சக்தி ஸ்கீம், இட்ஸ் அ லாஜிஸ்டிக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம், ப்ரமோஷனல் ஸ்கீம். ஸோ அதன் மூலமாக வந்து கிட்டத்தட்ட எஃப்டிஐ 664.41 பில்லியன் எஃப்டிஐ வந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கான் மேக் இன் இந்தியா திட்டம். அது மாதிரி ஐஎன்எஸ் விக்ராந்த் மேக் இன் இந்தியா திட்டத்தோட ப்ராடக்ட். அதெல்லாம் முன்னாடி ஆரம்பித்தது வந்தே பாரத் ட்ரெயின், அதை வேணால் சொல்லலாம் மேக் இன் இந்தியா ப்ராடக்டில் உள்ளது. சரியா, லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா ஜிடிபி நம்ம டார்கெட் என்ன அப்படின்னா 16லேருந்து 25 கொண்டு வரணும். 16% மேனுஃபேக்சரிங்கை கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி. இப்போது அது 17 தான் இருக்குது. அது இம்ப்ரூவ் ஆனால் தான் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ப்ரொடக்ஷன் அதிகமாகலை, ஃப்ளாட்டரிங் ஆகிருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் வந்து 10.6% குறைஞ்சிருக்கு டார்கெட் வச்சதுலேருந்து. 10 கோடி வேலை அதில் கம்மி தான் இருக்குது, ஏறலை. எக்ஸ்போர்ட் க்ரோ வந்து 1.8%. அதுக்கு மெயின் ரீசன் கொரோனா வந்தது, இல்லைன்னா நம்ம சக்சீட் பண்ணியிருக்கலாம். சரியா, ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் தி குளோபல் வார்மிங் எப்படி வெதர் ஃபோர்காஸ்டிங்கை தடுக்குது அப்படின்ற. ஏன்னா முன்னாடி எல்லினோன்னு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, மழையே பெய்யாது, ஓரளவு நார்மலாக வறட்சி இருக்கும். ஆனால் இப்போ எல்லினோன்னு ப்ரெடிக்ட் பண்ணால் ஸோ எல்லினோ ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ராங்காக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அது காரணம் வந்து இட்ஸ் கிளைமேட். ஸோ எல்லினோ நமக்கு தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஸோ நார்மலாக அது 4 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி வரும். 4 இயர்ஸுக்குன்றது இட்ஸ் நாட் மேண்டேட்ரி. சரியா, அப்போது இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இப்போது எல்லினோ ப்ரெடிக்ட் பண்ணாங்க, ஒரு பக்கம் பயங்கரமான மழை இருந்துச்சு, நமீபியா போன்ற கண்ட்ரிலாம் அதிகமான வறட்சியும் அங்கே நிறைய பஞ்சமும் க்ரியேட் ஆச்சு. ஸோ அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து சில இடங்களுக்கு கரெக்டாக இருக்குது, சில இடத்துக்கு கரெக்டாக இல்லை. அது மாதிரி நமக்கு லேனினா ஆரம்பிக்கணுன்னாங்க, ரொம்ப டிலே ஆச்சு. இருந்தாலுமே சவுத் வெஸ்ட் மான்சூன் நமக்கு அதிகமாகவே இருந்துச்சு இந்த வாட்டி. வயநாடு லேண்ட்ஸ்லைட்ஸ் எல்லாமே த ரீசன் இஸ் அதிகமான மழைப்பொழிவு. அது லேனினா இஸ் அன் எக்ஸாம்பிள். அதுக்கு பிறகு மான்சூன் சீசன்ஸ் எராட்டிக், அப்புறம் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன், தட் இஸ் ஹுரிகேன்ஸ், சைக்ளோன்ஸ். வந்து இப்போ தைப்பூன் யாகி வந்துச்சுல, அது மாதிரி அரேபியன் சீயில் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் டைம் பீரியடில் சைக்ளோன்ஸ் வராது, சாரி பே ஆஃப் பெங்கால் சைடில் வராது. ஆனால் மோஸ்ட்லி இப்போ அங்கே தான் வந்திருக்கு. அது அரேபியன் சீ சைடில் எப்போ வரும் அப்படின்னா இந்த டைம் பீரியடில் வரும் அப்படின்னா வின்டர் சீசன், தட் இஸ் நார்த் ஈஸ்ட் மான்சூன் டைம் பீரியடில் அதிகமாக ஒரிஜினேட் ஆகும். ஆனால் தேவையே இல்லாமல் இப்போ வந்து பே ஆஃப் பெங்காலில் சவுத் வெஸ்ட் மான்சூன் டைம் பீரியடில் சைக்ளோன்ஸ் க்ரியேட் ஆச்சு. இதெல்லாமே எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸாக சொல்லப்படுது. சரியா, ஓகே. த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் கிளாஸ் 6 ஆஃப் தி அசாம் அக்கார்ட். அசாம் அக்கார்டை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில், ரொம்ப டைமுக்கு பிறகு திருப்பி நியூஸில் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்.
அசாம் அக்கார்டு வந்து 1985 நான் உங்களுக்கு சொன்னேன் ராஜீவ்காந்தி டைம் பீரியடில் நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணார். சீக்கு கூட இருந்த பிரச்சனை, ஸ்ரீலங்கன் இஷ்யூ, இதெல்லாமே அக்கார்டு மூலமாக நிறைய சைன் பண்ணாங்க. அதில் மெயின் அக்கார்டு வந்து அசாம் அக்கார்டு. அசாம் அக்கார்டு என்ன அப்படின்னா 1971 தெர் இஸ் அ ஆப்ரேஷன் சர்ச்லைட் இன் பெங்க்ளாதேஷில் இப்போ கலவரம் நடந்துச்சுல, அதை விட ரொம்ப மோசமாக மிலிட்ரி ஆப்ரேஷன். அப்போ பாகிஸ்தான் கண்ட்ரோலில் இருந்துச்சு பெங்க்ளாதேஷ் வாஸ் நாட் அ செப்பரேட் கண்ட்ரி. அப்போ அந்த டைம் பீரியடில் என்ன பண்ணாங்கன்னா ஆப்ரேஷன் சர்ச்லைட்டுன்னு லைக் பாகிஸ்தானோட ஆர்மி வந்து பெங்க்ளாதேஷில் போய் தாக்குதல் நடத்தினா நிறைய மக்கள் அங்கேருந்து பயந்து இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. அது வெஸ்ட் பெங்காலுக்குள்ளாடி வந்தாங்க, அது மாதிரி அசாம். ஸோ அந்த ஆப்ரேஷன் சர்ச்லைட் கண்டக்ட் பண்ணப்பட்டது. த வார் ஸ்டார்டட் ஆன் 24th March 1971. ஸோ இந்த மிட் நைட்டுக்குள்ளாடி வந்தவங்க. ஸோ இது நிறைய பேர் இங்கே வரவும் அசாமி பீப்புள், அவங்க வந்து ட்ரைபல் பீப்புள். ஸோ அவங்க வந்து மற்றவங்க கூட மிங்கிள் ஆக மாட்டாங்க. நார்த் ஈஸ்ட் பீப்புளே அப்படி தான், நிறைய சின்ன சின்ன ட்ரைபல் குரூப்ஸாக இருப்பாங்க. மேகாலயாலே உங்களுக்கு நிறைய ட்ரைபல் குரூப்ஸ், கர்பி, காரோ, காசி, ஜெயிந்தியா, அது மாதிரி கர்பி, ஆங்லாங் அசாமில் இருக்காங்க. அது மாதிரி மிஸ்மி. ஸோ இது மாதிரி நிறைய ட்ரைபல் குரூப், சின்ன சின்ன நாகாலாண்டில், அது மாதிரி மெய்த்தி, இப்போ இந்த இஷ்யூ நீங்கள் தெரியும் மணிப்பூரில், அது மாதிரி மணிப்பூரிஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரைபல் குரூப்ஸ் நிறைய அதிகம். ஸோ அவங்களுக்கான தனி கலாச்சாரங்கள் இருக்குது. அப்போ வெளி ஆட்கள் உள்ளே போகும்போது அவங்களோட ரைட்ஸ் போகிறத அவங்க பார்க்குறாங்க. அவங்களோட ஜாப் வேறு ஆட்களுக்கு போகுது, அவங்களோட பிஸ்னஸ், அவங்களோட லேண்டு வந்து அடுத்தவங்களுக்கு போகுது, நிறைய கடனில் மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்னால அவங்க போராட ஆரம்பித்தாங்க. இவங்க வந்து வெளி ஆட்கள் உள்ள வரதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். ஸோ 1985 வி சைன்ட் அன் அக்ரிமெண்ட், தட் இஸ் ஆல் இந்தியா ஆல் அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், இவங்க தான் போராட்டம் பண்ணது. இவங்க கூட ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் 1985 சைன்ட் திஸ் அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட்? 24th March நைட்டுக்குள்ளாடி மிட் நைட், இந்த 12 o'clock முன்னாடி வந்தவங்க தே வில் பி கன்சிடர்ஸ் இந்தியன் சிட்டிசன். அதுக்கு பிறகு வந்தவங்க எல்லாமே வந்து வார்னால் பாதிக்கப்பட்டு வந்தவங்க. அதுக்கு முன்னாடி அகதிகளாக வந்தவங்கள வி வில் அக்செப்ட் அஸ் இந்தியன் சிட்டிசன். அதுக்கு பிறகு வந்தவங்க வாருக்கு பயந்து வந்தவங்க, அவங்களெல்லாம் திருப்பி அனுப்பணும் அப்படின்றது. ஏன்னா அன்றைக்கி தான் அந்த வார் ஸ்டார்ட் ஆச்சு, அந்த ஆப்ரேஷன் சர்ச்லைட். அப்போ அவங்க வந்து உயிருக்கு பயந்து வந்தவங்க, சரியா? ஸோ அவங்கள நம்ம பெங்க்ளாதேஷ்ன்ற நாடை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்போ அவங்கள திருப்பி அனுப்பலாம் அப்படின்றது தான் அக்ரிமெண்ட். ஸோ இட் வாஸ் அக்செப்டட் பை திஸ் அசு. அப்புறம் தெர் இஸ் அ கிளாஸ் 6. இதில் வந்து அசாமீஸ் பாப்புலேஷன் யார் அப்படின்றது, அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் கொடுக்கணும், கான்ஸ்டியூஷனல் ரைட். இப்போ இதில் எல்லாருக்குமே இந்தியன் சிட்டிசன்ஸ் கொடுத்தாச்சுன்னா தே வில் பிகம் அசாமி பீப்புள். அப்போ அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் கொடுக்கப்படணும், லீகல் ரைட்ஸு, அவங்களுக்கு எலெக்ஷன் ரைட்ஸு என்னென்ன கொடுக்கப்படணும் அப்படின்ற கிளாஸ் 6 ஆஃப் திஸ் அக்ரிமெண்ட் இட் வாஸ் மென்ஷன். அப்படி தான் அன்றைக்கி அந்த போராட்டத்தை ஸ்டாப் பண்ணாங்க, இல்லைன்னா தனிநாடு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி இட் வாஸ் ஓவர். இப்போது தெர் இஸ் அ கமிட்டி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப வருஷம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அசாமில் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் மெயின். காங்கிரஸ் அது வந்து ரொம்ப வருஷமாகியும் பண்ணலை. தட்ஸ் அ ட்ராபேக். அதில் மெயினாக தெர்ஸ் அ ஷர்மா கமிட்டி. இந்த கமிட்டி நேம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. பிப்லாப் ஷர்மா கமிட்டி இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு, ஏன்னா உங்களுக்கு லா மேக் பண்ணாலும் ரூல்ஸ் க்ரியேட் பண்ணணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அதுக்கு இவங்க வந்து ஒரு 67 ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் அசாமீஸ் பீப்புள்னா யார் அப்படின்றது, அசாமீஸ் பாப்புலேஷன், அசாமீஸோட பீப்புள் யார், நம்ம தமிழன் யார் அப்படின்றது, அது மாதிரி அசாமி பாப்புலேஷன் யார் அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. இண்டிஜினியஸ் ட்ரைபல் பாப்புலேஷன், அங்கேயே இருந்தவங்க, அங்கேயே குடியுரிமையில் அங்கேயே பிறந்து அங்கேயே வாழ்ந்தவங்க, இண்டிஜினியஸ் பாப்புலேஷன் ரொம்ப வருஷமாக ட்ரைபல். அது மாதிரி இண்டிஜினியஸ் அசாமீஸ் பாப்புலேஷன் ரொம்ப வருஷமாக அசாமில், ட்ரைபல் கிடையாது, அவங்க அசாமில் இருக்காங்க பழங்காலங்களில் இருந்து. அப்போ இண்டிஜினியஸ் அசாமீஸ் பாப்புலேஷனும் வருவாங்க, அசாம் பீப்புள். அது மாதிரி 1951 இந்த கட் ஆஃப் டேட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த டேட் இம்பார்ட்டண்ட். அது மாதிரி இவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் ஜனவரி 1 1951. அந்த டைம் பீரியடில் அங்கே அசாமில் செட்டில் ஆனவங்க, அவங்களோட குடும்பம் எல்லாமே அசாமீஸ் பாப்புலேஷன் கேட்டகரியில் கன்சிடர் பண்ணப்படும். அதுக்கு பிறகு இண்டிஜினியஸ் பாப்புலேஷன் சொல்லிட்டேன். ஓகே, அதர் கம்யூனிட்டி பீப்புள் ஆல்சோ. அதர் கம்யூனிட்டினா அங்கே செட்டில் ஆனவங்க, ட்ரைபல்ஸ் கிடையாது, அசாமீஸ் கிடையாது,
1951 அந்த டைம் பீரியடில் இல்லாதவங்க தே ஆர் இன் ஃபாரஸ்டட் ஏரியா இல்லை உள்ளே இருக்காங்க அப்படின்னா தே வில் ஆல்சோ கன்சிடர்ஸ் அசாமீஸ் பாப்புலேஷன் அப்படின்ற சொல்லலாம். முஸ்லீமாக இருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச அவங்க முஸ்லீமை தான் மீன் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த கேட்டகரியில் வர்றவங்க அசாமீஸ் பாப்புலேஷன். ஸோ இவங்களுக்கு தான் அங்கே ஓட்டிங் ரைட்ஸ், எலெக்ஷனில் நிற்கிறதுக்கான ரைட்ஸுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் தெர் இஸ் அ சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சரில் தட் இஸ் பார்லமெண்ட், அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அது மாதிரி லோக்கல் பாடிஸ். மற்றவங்களும் எலெக்ஷனில் நிற்கலாம், இவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்ற அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. இன்னும் அது இம்ப்ளிமெண்டேஷனில் வரல. அவர் மொத்தம் 67 ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு. இந்த 67 ரெக்கமெண்டேஷனில் 40 ரெக்கமெண்டேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 12 ரெக்கமெண்டேஷன் கன்கரன்ஸ் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடியது. நம்ம சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் மாதிரி தான். மீதி இருக்கக்கூடியது சென்ட்ருக்கு 52 போகும், மீதி 15 வரும். ஸோ இந்த 52 தான் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது ஆரம்பிச்சுட்டாங்க, அதனால தான் நியூஸில் வந்திருக்கு. சரியா? ஸோ இப்போதைக்கு இது படிச்சுக்கோங்க, இன்னும் ஆர்டிக்கிள் வந்துட்டு தான் இருக்கும், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டோரி. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். அண்ட் த ஃபைனல் ஒன், ஷோ த பிடிஎஃப். டிஆர்டிஓட புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ் க்ரியேட் பண்ணி, அது நெய்ம் சில வேலை கேட்பாங்க. அபீத்னு பேர், அபீத் தட் இஸ் அட்வான்ஸ்ட் பலிஸ்டிக் ஃபார் ஹை எனர்ஜி டிஃபீட்ஸா. கீழே ஸ்லைட் அட்வான்ஸ்ட் பலிஸ்டிக் ஃபார் ஹை எனர்ஜி டிஃபீட். ஸோ அது டிசைன் பண்ணியிருக்காங்க. இது 8 to 9 kg வரைக்கும். ஸோ எல்லா சைட்லேருந்து ஷூட் பண்ணாலும் உடம்புல தொலைக்காது. அப்புறம் நேனோ பண்ணால் இதோட வெயிட் கம்மி. இது நேனோ மெட்டீரியல் கிடையாது, பாலிமர் அண்ட் செராமிக்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. Okay, so first question, with reference to the UNSC, consider the following statements. Statement number 1, the 10 non-permanent members are elected for 2 years. Statement number 2, it has the authority to amend the UN Charter. So which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2, consider the following statements about the PM Janjatiya Unnat Gram Abhiyan. Statement number 1, it aims to address key gaps in the social services like health, education, livelihoods by combining various schemes and improving outreach. Statement number 2, it will be implemented by 17 ministries through funds allocated to them under the Developmental Action Plan for Scheduled Tribes. Statement number 3, tribal villages will be mapped on the PM Gati Shakti portal and best performing districts will be rewarded. Which of the statements given above is are correct? Options are A, 1 and 2 only, B, 2 and 3 only, C, 1 and 3 only, D, 1, 2 and 3 only. Question number 3, which of the following is the dominant gas in the atmosphere of Venus, making up about 96% of its composition? Options are A, primarily composed of carbon dioxide with extreme surface temperatures. B option contains thick layer of nitrogen and moderate temperatures. So, C option, mostly hydrogen based atmosphere similar to gas giants. Options D, composed mainly of argon leading to stable climate. So question number 4, what is the term duration for the non-permanent member of the UNSC? Options are A, 1 year, option B 2 years, option C 3 year, option 4 year. Question number 5, from which country in India from which country is India acquiring Apache helicopter? Options are A, United Kingdom, B, France, C, USA, D, Israel. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is D. Question number 2 answer is D. Question number 3 answer is B. Question number 4 answer is C. Question number 5 answer is C. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.